ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெவலிங் மை பவர்ஸ் வித் மை சூப்பர் காட் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். சோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அங்க ஸ்டார்டிங்லயே அவங்க ஒரு பிளான போடுறாங்க. ஆமா, இவங்களை எதுக்கு நம்ம சாப்பிட விட்டோம்? இவங்களெல்லாம் சாப்பிடவே விடக்கூடாது. இவங்களை அப்படியே ஆச்சு தொத்திடலாமா? லீ, நீ வந்து என்ன சொல்ற? ஒரு ஆக்டரை நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அதனால சாப்பிடட்டும். என்ன சொல்றீங்க? அதாவது அவங்கள அப்படியே விடணும் அப்படின்னு சொல்றீங்களா? உடனே அங்க யாங்க சொல்றான், உங்களுக்கு தெரியல நீங்க யாரு முன்னாடி பேசின்னு இருக்கீங்கன்னு. அதாவது என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கால, அவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இவங்க பேசும்போதே அங்க ஒரு பர்சன் வரானா, அவனுக்கு நிறையவே பாடி கார்டும் இருக்காங்க. உடனே ஆளும் கிட்ட போறான். ரொம்ப நன்றி சாங், நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அவரு கண்டுக்காம அப்படியே தள்ளி விட்டு மிஸ்டர் யாங் பக்கம் ஒரு போறாரு. ஆமா, அவங்க எல்லாருமே எதுக்கு யாங் பக்கம் போறாங்க? இந்த சைடு அவரு லிங்க மீட் பண்றாரு. நான் வந்து எதிர்பார்க்கல, அதாவது நீங்க வந்து இங்க வந்திருப்பீங்கன்னு. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் மீட்டிங்ல நான் வந்து உங்களோட மீட்டிங்ல இருந்தேன். ஆமா, நீங்க சொல்லும் போது இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. ஆமா, பக்கத்துல இவரு யாரு? இவர் தான் மிஸ்டர் ஃபாங், என்னோட பாய் ஃப்ரெண்ட். அப்படியா? ரொம்ப வெல்கம் மிஸ்டர் ஃபாங். நான் வந்து இந்த இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஒரு சேர்மேனா இருக்கேன். அதே மாதிரி இந்த வெட்டிங்க அட்டென்ட் பண்ணலாம் தான் வந்தேன். இவரை கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இவர் வந்து எங்க கிட்ட ஒழுங்காவே நடந்துக்கல, தெரியுமா? இது அப்படியா? இல்லி, நீ வந்து அப்படியே பண்ண வந்து மரியாதைய மன்னிப்பு கேளு, இல்லனா அவ்வளவுதான். என்னது, நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இதெல்லாம் பாக்குற மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அவ்வளவுதான் அவன் அப்படி பண்ணனா அவனோட பொசிஷன் போயிடும். இதெல்லாம் பார்க்கும்போது ஆளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. என்னது, நான் வந்து அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியே யாங் மேல தாக்குறானா? அதெல்லாம் யாங்குக்கு எதுவுமே ஆகல. இவ்வளவு தைரியம் இருக்கும் என்னைய தாக்குவேன்? அங்க ஒரே பஞ்சில தூரமா தலைவர்றான். பின்னாடி இன்னொரு பையன் வரான். நீ பண்ற மூமெண்ட்ல எனக்கு தெரியுது உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் அது வந்து நல்லாவே தெரியும்னு. ஆனா நீ வந்து என்னோட பிரதர் கூட அப்படி பண்ணிருக்க கூடாது. அதுக்காக நானும் உன்னை விட்டு வைக்க போறது இல்ல. அப்படியே அவன் தாக்குறான். அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் எதிர்பார்க்கல இவனோட ஸ்ட்ரென்த் அது வந்து அதிகமா இருக்கு. அம்மா, யாரு நீ? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நானே என்னை பத்தி சொல்றேன். நான் ஒரு பழங்கால மார்ஷல் ஆர்டிஸ்ட் பிராக்டிஷனர். என்னோட பேரை எல்லாருக்குமே எப்படி தெரியுமா தெரியும்? லிட்டில் ஒயிட் டிராகன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன உனக்கு பயமா இருக்கா? இதெல்லாம் கேட்டோன்னே மரியாதையா என்னோட பிரதர் கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. இப்போ டைம் இருக்கு, நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். உண்மையை சொன்னா நீ சொல்ற விஷயம் அது வந்து எனக்கு புரியல. நீ வந்து ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் வாரியரா? என்னது அது? எனக்கு சுத்தமா புரியல. நான் உண்மையை சொன்னா நான் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்லாம் இல்ல. மனசுலயும் யோசிக்கிறான், ஏன்னா நான் ஒரு கல்டிவேட்டர். நீ வந்து ஜோக் பண்ணாத, எனக்கு வந்து நல்லாவே தெரியும். உனக்கு அட்லீஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ்னா என்னன்னாச்சும் உனக்கு தெரியும்ல. சரி, ஏதோ ஒன்று மார்ஷல் ஆர்ட்ஸ் வாரியர், அவங்கள பத்தி நான் உனக்கு சொல்றேன். மார்ஷல் ஆர்ட்ஸ் வாரியர் இவங்க வந்து ரொம்ப பழங்கால வாரியர். இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவன்ல இருக்க பவரையும் எத்துல இருக்க பவரையும் கம்பைன் பண்ணி ரெண்டுத்தையுமே ஒரு லெவலா அவங்க அதிகரிப்பாங்க. இதுல டோட்டலா 9க்கும் மேல லெவல் இருக்கு. இதுல 9வது லெவல் தான் மிங்ஜிங் லெவல். அதை தாண்டி இன்னொரு லெவல் இருக்கு, அதுதான் ஹான்ஜிங் லெவல். இது ஒரு கல்டிவேஷன் அனிமேனால சோ பேரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதனால இது அவளைக்கும் கண்டுக்காதீங்க. இப்ப புரியுதா? இந்த மாதிரி நிறையவே லெவல் இருக்கு. இந்த மாதிரி லெவல்லாம் தாண்டும் போது அவங்களுக்கு ஒரு அற்புதமான பவர் கிடைக்கும். இதெல்லாம் கேட்கும் போது இப்பதான் ஆளுக்கே புரியுது, விஷயம் வந்து இப்படி போதா? இதுல எவ்வளவு லெவல் இருக்கா? அப்பனா என்னோட லெவல் அது வந்து எப்படிப்பட்ட லெவலா இருக்கும் எனக்கே தெரியல. நான் வந்து எந்த லெவல்ல இருக்கேன்னு. சரி, இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ வந்து மரியாதையா மன்னிப்பு கேட்க போறியா? உனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறேன். நான் வந்து என்ன லெவல்ல இருக்கேன் தெரியுமா? அதாவது நான் 5வது லெவலான அந்த மிங்ஜிங் லெவல், அந்த லெவல்ல இருக்கேன். சோ அதனால மரியாதையா வந்து அவன் கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா அவ்வளவுதான். முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற வழியை பாரு. என்ன சொன்ன? எனக்கு வந்து கேட்கல, என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்படியா? அப்பனா இந்தா இதை வச்சுக்கோ. அப்படியே பயங்கரமா கிக் அடிக்கிறான். இப்பயாச்சும் என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியுதா? அங்க யாங்கோ சொல்றான், இவன் அடிச்ச அடி அது வந்து எனக்கு வலிக்கவே இல்லை. அப்பனா நான் அந்த 5வது லெவல் அதுக்கும் மேல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏய், அவ்வளவுதானா? இன்னமும் இருக்கா? என்ன நீ வந்து சாகணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? அப்ப நான் செத்து போ. நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். திரும்பவும் பயங்கரமா தாக்குறான். இதனால அவன் ரொம்ப தூரமா போய் விழுறான். அவ்வளவுதான், நீ வந்து உண்மையிலேயே ஒரு வேஸ்ட், நீ ஒரு லூசர். நான் வந்து கிளம்புறேன். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வருது, எங்க போற? நில்லு. பின்னாடி பார்த்தா அவன் எழுந்து நிக்கிறான். இதை பார்த்து அந்த ஹான்சாங் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன, நான் அப்படிப்பட்ட அடி அடிச்சோம், இவன் எழுந்து நிக்கிறான். என்னோட 100% ஆஃப் பவரை நான் பயன்படுத்தி அடிச்சேன். இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இது வந்து சொன்னல, அதாவது உன்னோட பவர் வந்து இதுதானே. உண்மையை சொன்னா இங்க லூசர் நீதான். இங்க பயங்கரமா 5 எலிமெண்டோட டைகர் கிளாஸை வச்சு அவன் தாக்குறான். இதனால அந்த ஹான்சாங் அவன் வந்து பயங்கர தூரமா போய் விழுறான். அவன் வந்து எதிர்பார்க்கல, அதாவது இந்த பையன் இவனுக்குள்ள பயங்கரமான திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹான்சாங் அவனையே இவன் தோக்கடிச்சிட்டான். இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தான். என்ன இப்பயாச்சும் தெரியுதா யாரு லூசர் யாரு லூசர் இல்லன்னு? எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன ஒரே அடியில அவன் ரொம்ப தூரமா அவனை தள்ளிட்டான். அந்த லீ அந்த பர்சனும் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த பொண்ணோட பேரு லீலிங், இவனோட பேரு லீ. அதனால தான் நான் இவனை லீன்னு சொல்றேன். சோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லா பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். அம்மா, எப்படி ஹான்சாங் வந்து தோத்து போனா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரே அடியில இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சுதா? அவன் வந்து தோத்து போயிட்டான். இதுக்கு மேலேயும் நான் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பல. அப்படி நீங்க பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா என் கூட தாராளமா வந்து சண்டை போடுங்க. இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். அவங்க 2 பேரும் ரொம்ப சீனா போறாங்க. அங்க லிங்கம் சொல்றா, நீ வந்து வழக்கத்தை விட இப்பதான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா? நெக்ஸ்ட் சீன்ல அங்க லீயும் கேக்குறா, ஆமா இதுக்கு மேலேயும் நம்ம வந்து வெட்டிங்க பண்ணதா போறோமா? எல்லா கெஸ்டும் வெளியில போயிட்டாங்க. என்னது, இதுக்கு மேலேயும் வெட்டிங்க நம்ம பண்ண போறோமா? வெட்டிங்க வேணா, ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். நீ மரியாதையை ஓடிப்போ. இதுக்கு மேல நீயும் எனக்கு வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேருமே சன்செட்டை பார்க்கலான்னு ஒரு ஏரியாக்கு வந்திருக்காங்க. ஆமா, நான் உனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ண, அதுக்காக தான் நீ என்ன இங்க கொண்டு வந்தியா? ஆமா,
அப்படின்னு சொல்லலாம். சன்செட் அது உண்மையிலேயே அழகா இருக்கும் தெரியுமா? சரி, நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். எப்படி உனக்குள்ள எவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது? அதாவது இதுக்கு முன்னாடி 4 வருஷமா உன்னை பார்க்கும்போது நீ சாதாரணமா இருந்த. திடீர்னு உனக்குள்ள நிறையவே திறமையும் நிறையவே ஃபைட்டிங் ஸ்கில்லும் வந்த மாதிரி இருக்கு. பார்க்கும்போது ஏதோ நாவல்ல வர ஹீரோ பாக்குற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து எப்படி தெரியுமா தோணுது? ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங்க கொடுக்குது. உனக்கு எப்படி தோணுது? எனக்கும் அதே மாதிரி தான். சரி, ஆனா நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லணும். நான் அப்ராடுக்கு போக போறேன் படிக்க. அதுவும் அடுத்த வாரம். என்னது அப்ராடுக்கா? ஆமா, நான் வந்து அங்க போற மாதிரி இருக்கு. அப்பனா நீ என்ன மிஸ் பண்ணுவியா? கண்டிப்பா. ஏன்னா நீ வந்து எனக்கு நிறையவே உதவி பண்ண. கண்டிப்பா நீ இல்லாம எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இங்க திடீர்னு மழையும் பெய்தா இவங்க டப்புன்னு அங்க விழாக்கு தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. ஆனா வந்து இறங்கின அடுத்த செகண்ட் பின்னாடி ஒரு கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. சீக்கிரம் ஆம்புலன்ஸா, இங்க வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுவும் ஏதோ ஒரு வில்லா கிட்ட தான். அங்க இருக்கிற ஒரு லேடி பயங்கரமா அழுவுது. என்னோட பையன் வந்து பொழைப்பானா? அவன் வந்து உள்ளே மாட்டிக்கினா. யாராச்சும் வந்து காப்பாத்துங்க, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா அவன் செத்து போயிடுவான். அங்க ஹீரோவும் சொல்றான், நீ வந்து என்ன பண்ணு, உள்ள போ, கொஞ்ச நேரத்திலேயே உள்ள வரேன். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாக்குறேன். அங்க போய் பாக்குறானா அந்த பையனோட உடம்ப அப்படியே ஸ்கேன் பண்ணி பாக்குறான். அந்த பையனோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அவனோட உடம்புல நிறையவே போன் பிராக்சர் ஆயிருக்கு. அதையும் தாண்டி அவனோட நெஞ்சில நிறையவே காயம் ஏற்பட்டு நிறையவே ப்ளீடிங் ஆகுது. இப்போ வேற வழியில என்னால அவனை குணப்படுத்த முடியும். ஆனா அவங்க அப்பாக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியே கைய பிடிக்கிறாரு. அதை பார்த்து ஆளே ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஈவலான ஆறா இருக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. நீங்க வந்து என்ன பண்றீங்க? அவர் வந்து நம்மளோட பையனை காப்பாத்தலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அவரை காப்பாத்த விடுங்க, இல்லனா எந்திருவான் நம்மளோட பையன். ஆமா, ஆம்புலன்ஸ் வர லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த விஷயம் தான் நடக்கும். சரி, அப்பனா நீ பண்ணலாம். அங்க உடனே அந்த புக்ல இருக்க சில பல சீக்ரெட்டான டெக்னிக்கை வச்சு அப்படியே அவனோட நெஞ்சில ட்ரீட்மெண்ட் பண்றான். இதனால அவன் நெஞ்சில இருந்து வர ரத்தம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு கியூஐயும் கொஞ்சம் செலுத்த அவனோட காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகி அப்படியே அவன் குணமாகறான். உங்களோட பையன் வந்து இப்ப நல்லா ஆயிட்டான். அட டாங், நீ வந்து நல்லா இருக்கல, உனக்கு வந்து எதுவுமே ஆகல. ஆமா, உங்களோட பையனுக்கு இப்போ எதுவும் இல்ல. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். ரொம்ப நன்றி. நீ வந்து ஹெல்ப் பண்ணலனா என்னோட பையனுக்கு என்ன ஆயிருக்கும்? உங்ககிட்ட அற்புதமான மெடிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்கு. ஆமா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். உங்ககிட்ட ஏதோ பயங்கரமான ஆறா வர மாதிரி எனக்கு தோணுது. நான் எதிர்பார்க்கல. அதாவது நான் ஒரு ஷார்ப்பான ஆளை மீட் பண்ணுவேன்னு. நான் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. டிராகன் கிளானோட ஒரு பெரிய மெம்பர். நான் ஆம்புலன்ஸும் அங்க வந்தா. இதனால அவரு சொல்றாரு, சரி உனக்கு கண்டிப்பா என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டா நீ வந்து என்ன திரும்ப கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம அப்புறமா திரும்ப சந்திக்கலாம். அவனும் அங்க ஏத்துக்கிறான். அவன் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். வந்து எதிர்பார்க்கல. அதாவது இவரு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு. இவரோட உதவி அது வந்து கண்டிப்பா எப்பயாச்சும் எனக்கு தேவைப்படும். சீன்ல அங்க சாயந்திரமாகுது. அங்க லிங்கம் வந்து கேக்குறா, ஆமா என்ன ஆச்சு யாங், நீ வந்து உள்ளே வரல? ஆமா, நான் கவனிக்கவே இல்ல, சும்மா நான் வெளியே இருந்தேனா. அதான் சரி, இப்ப வந்து நம்ம உள்ள போலாமே. இல்ல, நம்மளோட வீட்டுக்கு போறது நல்ல விஷயமா இருக்கும். அட, நான் எதுக்கு கூப்பிடுறேன் அந்த விஷயமே உனக்கு புரியல. ஏய் யாங், நான் வந்து அடுத்த வாரம் நான் அப்ராடுக்கு போக போறேன். அதனால நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்கலாம். சரி, நீ எவ்வளவு தூரம் சொல்றேன்னா கண்டிப்பா நம்ம இருக்கலாம். இதுக்கப்புறம் அந்த வில்லாவை அவங்க என்ஜாய் பண்றாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன்.